பாம்பை விலைக்கு வாங்கி நான் வந்து வீட்டில் நாய் வளர்க்குற மாதிரி பாம்பு வளர்க்க போகிறேன் அப்படிலாம் பேசிட்டு இருந்தார் இல்லையா? பைக் ஓட்டி சாகசம் பண்ணி நிறையா ட்ரெண்டிங் பண்ணார். ஏகப்பட்ட ஃபாலோவர்ஸ் வர ஆரம்பித்தாங்க. எல்லா இடத்துலையும் கூட்டத்தில் போனீங்கன்னா வாசன் வாசன் டிடிஎஃப் டிடிஎஃப் டிடிஎஃப்னு கத்த ஆரம்பித்தாங்க. பயங்கரமாக ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து அவர் போகிற இடங்கள்லாம் கூட ஆரம்பித்தாங்க. இது வந்து லா அண்ட் ஆர்டருக்கே கவர்மெண்ட் லா அண்ட் ஆர்டருக்கே ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சு. திடீர்னு அவர் எங்கேயாவது போயிடுவார். போன இடத்துல பார்த்தீங்கன்னா பயங்கரமாக க்ரௌட் ஆயிரும். டிடிஎஃப் டிடிஎஃப்னு எல்லோரும் கொண்டாட ஆரம்பித்தாங்க. இது சரியா தப்பா அப்படிங்கிற பார்வையை விட அவர் வந்து பண்ண சாகசங்கள் வந்து ரொம்ப நெகட்டிவாக ப்ரொஜெக்ட் ஆச்சு. அதாவது எப்படின்னா, அதாவது பாடின வாயும் ஆடின காலும் சும்மா இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இவரால் சும்மா இருக்க முடியல. அடுத்து என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கும்போது உடனே இம்மீடியட்டாக அவருக்கு மனசில் வர்றது வந்து அவர் யூத்தை பயன்படுத்தி, சின்ன பையன் யூத்தை பயன்படுத்தி ஏதோ ஒரு பொண்ணு கேரளாவில் போய் அந்த பொண்ணோட வந்து பீச்சில் குளிக்கிறது, உட்காந்து வந்து ஜூஸ் 2 பேரும் ஒன்றா ஸ்ட்ரா போட்டு குடிக்கிறது, அப்படி ஒரு டவலை போத்திட்டு இப்படி பீச்சில் நடந்து வருது, அப்படி ஓடுறது பிறல்றது, இப்படிலாம் என்னென்னமோ வீடியோ எடுத்து போட்டு பார்த்தாரு. கண்டென்ட்டுக்காக தான். கண்டென்ட்டுக்காண்டி தான். அதாவது வந்து அவரை வந்து ஏதாவது ஒன்று பண்ணி ட்ரெண்டிங்கில் வச்சுக்கணும். அட்டென்ஷன் சீக்கிங் தான் இதில். என்னையே நீங்கள் பார்க்கணும். என்ன பைக் ஓட்ட விட மாட்டேன்ட்டிங்கல்ல, இப்போ நான் வேறு விதமாக ட்ரெண்ட் ஆகிறேன். நான் எப்படியோ ட்ரெண்ட் ஆகிட்டே தான் இருப்பேன். புஷ்யானந்த் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் அவரை கைது பண்ணியிருக்கிறாங்களாம். அந்த விஜய் எழுதின லெட்டரை வந்து எங்கேயோ அவங்களுடைய கட்சிக்காரங்க வந்து எல்லா இடத்துலையும் பப்ளிக்கில் இஷ்யூ பண்ணும்போது பிடிச்சி கொஞ்சம் பேரை வந்து அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. நியூசன்ஸாக இருக்குது, பப்ளிக்கு இடைஞ்சலாக இருக்குன்னு பிடிச்சி வச்சுருக்காங்க. அதை என்ன இதுன்னு கேட்க போனால் இவரையும் கைது பண்ணி உள்ள வச்சுட்டாங்க. புஷ்யானந்த் என்ன பண்ணுறாருன்னே அவருக்கே தெரியாது. அதாவது வந்து இது போன்ற எக்ஸ்க்ளூசிவான வீடியோக்களை தொடர்ந்து காண மீடியா சர்க்கிள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். யூடியூபர் டிடிஎஃப் வாசன் பைக் சாகசங்கள்லாம் பண்ணி வீடியோ போட்டுட்டு இருப்பார். அதனால் கிட்டத்தட்ட 4.5 மில்லியன் ஃபாலோவர்ஸ் அவருக்கு இருந்தாங்க. சாகசத்தில் ஆக்சிடென்ட் ஆகி வந்து தவறான முன்னுதாரணமாக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட லைசன்ஸையும் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க, 2 வீலர் லைசன்ஸையும். கண்டென்ட் இல்லாமல் காஞ்சி போயிருந்தார். இந்த சூழலில் பார்த்தீங்கன்னா பாம்பை விலைக்கு வாங்கி நான் வந்து வீட்டில் நாய் வளர்க்குற மாதிரி பாம்பு வளர்க்க போகிறேன் அப்படிலாம் பேசிகிட்டு இருந்தார் இல்லையா? அதற்கு வந்து வனத்துறை சார்பிலேருந்து நோட்டீஸ் அனுப்பியிருக்கோம், நாங்கள் வந்து நடவடிக்கை எடுப்போம் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க அதை? அவர் வந்து பைக் ஓட்டி சாகசம் பண்ணி நிறையா ட்ரெண்டிங் பண்ணார். ஏகப்பட்ட ஃபாலோவர்ஸ் வர ஆரம்பித்தாங்க. எல்லா இடத்துலையும் கூட்டத்தில் போனீங்கன்னா வாசன் வாசன் டிடிஎஃப் டிடிஎஃப் டிடிஎஃப்னு கத்த ஆரம்பித்தாங்க. பயங்கரமாக ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து அவர் போகிற இடங்கள்லாம் கூட ஆரம்பித்தாங்க. இது வந்து லா அண்ட் ஆர்டருக்கே கவர்மெண்ட் லா அண்ட் ஆர்டருக்கே ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சு. திடீர்னு அவர் எங்கேயாவது போயிடுவார். போன இடத்துல பார்த்தீங்கன்னா பயங்கரமாக க்ரௌட் ஆயிரும். டிடிஎஃப் டிடிஎஃப்னு எல்லோரும் கொண்டாட ஆரம்பித்தாங்க. இது சரியா தப்பா அப்படிங்கிற பார்வையை விட அவர் வந்து பண்ண சாகசங்கள் வந்து ரொம்ப நெகட்டிவாக ப்ரொஜெக்ட் ஆச்சு. அதாவது எப்படின்னா, ஒரு பயங்கரமாக வீலிங் பண்ணுறது, ஃபாஸ்ட்டாக பைக்கில் போகிறது, இந்த மாதிரிலாம் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இளைஞர்கள், அதாவது வந்து சின்ன பசங்க ஒரு 16, 17, 18 கொஞ்சம் மெச்சூரிட்டி இல்லாத ஏஜில் உள்ள பசங்கள்லாம் வண்டி எடுத்துகிட்டு போய் நிறைய ஆக்சிடென்ட்ஸ், சின்ன வயசு பசங்க நிறைய ஆக்சிடென்ட்ஸில் இறந்து போகிற சூழ்நிலையெல்லாம் வந்து பேரண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப கண்டனம் தெரிவிக்க ஆரம்பித்தாங்க இவருடைய இந்த மாதிரியான விஷயங்களுக்கு. அதை வந்து கவர்மெண்ட் பல தடவை வந்து டிடிஎஃப் வாசனை வந்து எச்சரித்தாங்க, இப்படி பண்ணாதீங்க, இது வேண்டாம் வேண்டாம்னு எத்தனையோ தடவை சொல்லி பார்த்தாங்க. ஆனால் எதை பற்றியுமே அவர் கேர் பண்ணல. அவர் ரூட்டில் போயிட்டே இருந்தார். அதுக்கு அதாவது வந்து சட்டையே பண்ணல, கவர்மெண்ட்டோட ஆர்டர்ஸ் எல்லாம் அவார்டுன்னு போயிட்டே இருந்தார். என்னென்னமோ அவர் மேலே ஆக்ஷன் எடுத்து வழக்கெல்லாம் போட்டு பார்த்தாங்க. எதை பற்றியுமே கேர் பண்ணாமல் அவர் திருப்பி திருப்பி செஞ்சதே செஞ்சுட்டு இருக்கும்போது ஒன் ஃபைன் டே எங்கேயோ கிளம்பி போகும்போது வீலிங் பண்ணி ஆக்சிடென்ட் ஆகி கை ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. இதே அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அவர் போட்ட சேஃப்டி கியர்ஸ்னால தான் அவர் தப்பிச்சார். ஆமாம், காஸ்ட்லியான சேஃப்டி கியர்ஸ். ஆமாம் ஆமாம். அதை பார்த்து சாதாரண ஒரு வந்து சாதாரண பைக்கில் போய் ஆக்சிடென்ட் ஆனார்னா அவ்வளோதான். இந்த மாதிரி வந்து கை காலோட முடிஞ்சிருக்காது. அவர் சாதாரணமாக போடலை சார், அவர் வந்து மேக்ஸிமம் சேஃப்டி பண்ணிட்டு போகிறாரு. பட் சாதாரணமான ஏழை பாலங்கள் நடுத்தர வர்க்கத்தில் இருக்கிற சின்ன பசங்க பைக் ஓட்டணும்னு ஆசைப்பட்றாங்க. அந்த பசங்களுக்கு என்ன சேஃப்டி இருக்குது? 100 ரூபாய்க்கு இன்றைக்கி ஹெல்மெட் விற்கிது. பிளாட்ஃபார்ம்லாம் போனீங்கன்னா 100 ரூபாய்க்கு ஹெல்மெட் விற்கிது, 150 ரூபாய்க்கு ஹெல்மெட் விற்கிது. அதுலாம் என்ன சேஃப்டி உங்களுக்கு கிடைக்கும்? நியாயமாக பார்த்தா இந்த மாதிரி விற்கிற ரோட்டில் பிளாட்ஃபார்மில் விற்கிற ஹெல்மெட்ஸை கவர்மெண்ட் வந்து தடை பண்ணணும். எத்தனையோ விஷயங்களை தடை பண்ணுறாங்க. அந்த பான்பரா குட்காலாம் தடை பண்ணுற மாதிரி இதை தடை பண்ணணும். ஆக்சுவலி இதுதான் உண்மை.
கொடுமையான சூழ்நிலை இன்றைக்கி. எல்லா இடத்துலையும் மலிவு விலையில் எல்லாமே கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. எதுவுமே தரமில்லாத பொருளாக போயிடுச்சு. இந்த தரமில்லாத பொருளை விற்கிறது வந்து கவர்மெண்ட் தடை பண்ணணும். இப்படி எல்லாம் பண்ணும்போது அந்த வீலிங் பண்ணி சாகசம் பண்ணப்போ ஆக்சிடெண்ட்டில் மாட்டிட்டாரு. கை ஃப்ராக்சர் ஆகிடுச்சு. உயிர் தப்பிச்சதே பெரிய விஷயம். அது வேற விட்டுருங்க. கொண்டு போய் ஜெயிலையும் போட்டாங்க. அவர் பனிஷ் பண்ணாங்க. லைசன்ஸை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. இந்தியாவில் இனிமேல் வந்து நீ டிரைவிங்கே பண்ண முடியாதுன்னு லைசன்ஸை கேன்சல் பண்ணிட்டாங்க அவருக்கு. எல்லாம் மீறி ஜெயிலேருந்து வெளியில் வராரு ஜாமீனில். அப்போ வந்து என்ன சொல்கிறாரு, அதாவது அவருக்குள்ளே என்ன மனசில் தோணுதுன்னா, என்ன வந்து நீங்கள் வந்து முடக்குறீங்களா, என்ன வந்து நீங்கள் வந்து லைசன்ஸ் கேன்சல் பண்ணுறீங்களா, பைக்கில் மட்டும்தான் நான் ட்ரெண்டிங்காக இருப்பேன்னு நினைக்கிறீங்களா, ஏதாவது ஒன்று பண்ணி நான் ட்ரெண்டிங் ஆகிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து அவருக்குள்ளே வளர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சார், ஒரு மிருதங்க வித்வான் இருக்கான்னு வச்சுங்க, இல்லை ஒரு வயலின் வாசிக்கிறவன் இருக்கான்னு வச்சுங்க, அவனுடைய இந்த கிட்டார் வாசிக்கிறவன் எவனோ ஒரு கலைஞன், அவனுடைய இன்ஸ்ட்ருமெண்ட்டே வந்து அந்த மிருதங்கம் தான், வயலின் தான். அதை வந்து நீங்கள் பிடிங்கிட்டு இனிமேல் நீங்கள் வாசிக்கக்கூடாதுன்னு சொன்னால் அவனுக்கு என்ன ஆகும்னா, அவனுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும். அதாவது வந்து டேபிளை தட்டுவான், இல்லை வந்து ஏதாவது ஒரு கம்பி கிடைச்சா போய் ரோட்டில் ஏதாவது ஒரு எலக்ட்ரிக் கம்பி அந்த கூட அதை பற்றி கவலைப்படாமல் இது பண்ணுவான். ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கணும். அவனுக்கு ட்ரெண்டிங்காக அவனுக்கு கை சும்மா இருக்காது. சொல்லுவாங்கள்ல, அதாவது பாடின வாயும் ஆடின காலும் சும்மா இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இவரால் சும்மா இருக்க முடியல. இப்போ அடுத்து என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கும்போது, உடனே இம்மீடியட்டாக அவருக்கு மனசில் வர்றது வந்து அவர் யூத்தை பயன்படுத்தி, சின்ன பையன் யூத்தை பயன்படுத்தி ஏதோ ஒரு பொண்ணு கேரளாவில் போய் அந்த பொண்ணோட வந்து பீச்சில் குளிக்கிறது, உட்காந்து வந்து ஜூஸ் 2 பேரும் ஒன்றா ஸ்ட்ரா போட்டு குடிக்கிறது, அப்படி ஒரு டவலை போத்திட்டு இப்படி பீச்சில் நடந்து வருது, அப்படி ஓடுறது பிறல்றது, இப்படிலாம் என்னென்னமோ வீடியோ எடுத்து போட்டு பார்த்தாரு. கண்டென்ட்டுக்காக தான். கண்டென்ட்டுக்காண்டி தான். அதாவது வந்து அவரை வந்து ஏதாவது ஒன்று பண்ணி ட்ரெண்டிங்கில் வச்சுக்கணும். அட்டென்ஷன் சீக்கிங் தான் இதில். என்னையே நீங்கள் பார்க்கணும். என்னென்ன பைக் ஓட்ட விட மாட்டேன்ட்டிங்கல்ல, இப்போ நான் வேறு விதமாக ட்ரெண்ட் ஆகிறேன். நான் எப்படியோ ட்ரெண்ட் ஆகிட்டே தான் இருப்பேன், ட்ரெண்ட்லேயே தான் இருப்பேன். எனக்குள்ள ரசிகர்கள், எனக்குள்ள ஆரவாரம் வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் இதெல்லாம் அவர் பண்ண ஆரம்பிக்கிறார். அந்த பொண்ணோட சுற்றி நிறையா வீடியோஸ் வ்ளாக்ஸ் எல்லாம் போட்டார். நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு அவர் மேலே. என்ன இப்படிலாம் பண்ணுறாரு டிடிஎஃப். ஏன்னா அவர் ஒரு இமேஜாக பார்த்தாங்க. இளைஞர்கள் வந்து அது தப்பாக சரியாக பின்பற்றலாமா பின்பற்றக்கூடாதா அப்படிங்கிற கருத்து வேறு பக்கம். இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மெச்சூரிட்டி இல்லாத ஏஜ் 16, 15, 18, 17 வயசு பசங்கள்லாம் இவர் வந்து ஒரு ஹீரோவாக பார்க்குறாங்க. அப்போ வந்து இப்படிலாம் பண்ணுறாருன்னொன்னே இதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டா என்ன ஆகுது? ஒரு பேடு சைன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா. இந்த மாதிரி பொண்ணோட சுற்றிட்டு இருந்தார். அப்புறம் அதை விட்டுட்டு ஹெல்மெட் ஷாப் ஓப்பன் பண்ணுறேன், டிடிஎஃப் ஹெல்மெட் ஷாப் அப்படின்னு சொல்லி ஒன்று ஓப்பன் பண்ணி பார்த்தாரு. அதில் விதவிதமான பேங்காக்லாம், அதான் சொல்கிறேன், இந்த மலிவு விலை ஹெல்மெட் தான். ஆனால் அது வந்து இன்னும் கொஞ்சம் ஜிகினா வேலையெல்லாம் பண்ணி பேங்காக்லேருந்து கொண்டு வந்து 2000, 3000, 4000லாம் விற்று பார்த்தாரு. அதுலேயும் ஒன்றும் போனி ஆகலை, ட்ரெண்டிங் ஆக முடியல. கூட அதுக்கு ஒரு ஃப்ரெண்டு அஜீஸ்னு ஒருத்தர் இருப்பார், 2 பேரும் சேர்ந்து. ஆமாம், 2 பேரும் சேர்ந்து தான். அஜீஸும் இவரும் தான் எல்லாமே சேர்ந்து பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாருன்னா, இந்த மஞ்சள் வீரன்ற இதில் வந்து போய் சிக்கினார். அது ஆக்சுவலி அந்த செல்லம்மா, அந்த டேரக்டர்லாம் நம்ம இது வரைக்கும் கேள்விப்படாத ஆள். இதெல்லாம் சினிமாவில் வந்து ஒரு பெரிய பெரிய ஸ்கேமே நடந்துக்கிட்டு இருக்கு. என்னென்னா, ஏற்கனவே ஒரு படம் பண்ணியிருக்காரு சார். யார்? செல்லம். ஏற்கனவே ஒரு படம் பண்ணியிருந்தா என்ன படம் பண்ணியிருக்காரு? பாரதி ராஜா மாதிரி ஒரு 16 வயது நிலையில் பண்ணியிருக்காரா, இல்லை ஒரு முதல் மரியாதை பண்ணியிருக்காரா, இல்லை பாலச்சந்தர் மாதிரி ஒரு சிந்து பைரவி பண்ணியிருக்காரா, இல்லை மகேந்திரன் மாதிரி வந்து ஒரு முழு மலரும் பண்ணியிருக்காரு. ஏதோ ஒரு படம் பண்ணியிருக்காரு. யாருக்கு தெரியும் அந்த படத்தை? யார் பார்த்தா அந்த படத்தை? இதெல்லாம் ஒரு ஸ்கேமு. அவர் முதல்ல படம் என்ன எடுத்தார்? ஏதோ திருவிக்கா பூங்காவா அந்த படத்தோட பேர். இந்த ப்ராப்ளம் வரும்போது பேரெல்லாம் கரெக்டாக சொல்கிறீங்களே சார். இல்லை, இந்த ப்ராப்ளம் வரும்போது டெய்லி வருது இல்லை சார், இது ஒரு படம் எடுத்தார், ஆல்ரெடி இந்த படம் எடுத்தார்னு. அப்புறம் என்ன படம் எடுத்து என்ன ஜெயிச்சார்? இப்போ இவர் வந்து டிடிஎஃப் வாசனோட கூட வந்து ட்ராவல் பண்ணி என்னோட தம்பி அப்படின்னு சொல்லி எல்லா பக்கமும் போய் நல்ல ஃபாரின் கண்ட்ரிலாம் சுற்றி நல்லா வந்து டிடிஎஃப் காரன் மஞ்சள் வீரன்னு ஸ்டில்ஸ் எல்லாம் எடுத்து ஷூட்டிங்கே நடத்தலை. ஏகப்பட்ட பணம் டிடிஎஃப் வாசன்ட்டு அவர் கறந்துட்டார். அதுக்கப்புறம் அதில் ஒரு பிரச்சனை. அதாவது வந்து ஒரு பசு மாட்டுட்டு தான் நல்ல பால் கறப்பாங்கன்னு பேர். அவர் அதாவது அந்த செல்லம்ங்கிறவர் காளை மாட்டை வச்சே பால் கறந்துட்டு போயிட்டார். இது என்ன செய்ய முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. இந்த ஸ்கேமில் மாட்டினார். ஏன்னா அவருக்கு என்னென்னா புகழ் வெளிச்சம் வேணும், எதுலையாவது ஒன்று வரணும். அப்புறம் அந்த கூல் சுரேஷை கூப்பிட்டு வந்தாங்க. இவர் தான் இந்த மஞ்சள் வீரன் ஹீரோன்னாங்க. இப்போ அந்த மஞ்சள் வீரன் எங்கே போனார்? சத்தமே இல்லாமல் இருக்குது. ஏன் சத்தம் இல்லாமல் இருக்குது? சும்மா அப்படி ட்ரெண்டிங் சலசலப்பு உண்டாக்குறது. அது மாதிரி ஒரு இதில் போய் மாட்டி சினிமா தெரியாமல் சினிமாக்குள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து உங்களை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுமோ அந்த அளவுக்கு எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிடுவாங்க. அவ்வளவு மோசமான ஆளுங்க சினிமாக்குள்ளே இருக்காங்க. இன்னும் ஒரு உண்மையை சொல்லப்போனால் மோசமான ஆளுங்க நிறைய பேர் சினிமாக்குள்ளே இருக்காங்க. நல்ல ஆளுங்க சினிமாக்குள்ளேங்கிறது ஒரு 10%, 15%, 20% தேடி கண்டுபிடிக்கணும் நம்ம. அப்படி இருக்குது சினிமாவோட நிலைமை இன்றைக்கி. சினிமா தெரியாமல் மாட்டி அதில் ஒரு சின்ன பின்னமானார். அது ஒரு ட்ரெண்டிங் ஆச்சு. எத்தனை லட்சம் வியூஸ் போக ஆரம்பிச்சு. இவர் ஒரு பேட்டி கொடுக்க, அந்த செல்லம் ஒரு பேட்டி கொடுக்க. அந்த செல்லம் யாருன்னு யாருக்குமே தெரியாது. பார்த்தீங்கன்னா நம்ம செல்லம் அப்படின்னு சொன்ன மாதிரி நம்ம பிரகாஷ்ராஜ் மாதிரி வந்து செல்லம் வந்து ஒரு வாரத்துக்குள்ளே ட்ரெண்டிங் ஆகி எல்லா பக்கமும் செல்லம்னு அவர் பேட்டியை கொடுத்து
இப்போ இந்த செல்லம் எங்கே போனார்? படம் ரிலீஸ் ஆயிருந்தா கூட இவ்வளோ பப்ளிசிட்டி கிடைச்சிருக்காரு அவருக்கு. படம் ரிலீஸ் ஆயிருந்தால் கூட இவ்வளோ பப்ளிசிட்டி கிடைச்சிருக்காது. சரி, இவ்வளோ ட்ரெண்டிங்காக இருந்தார், இவ்வளோ பேசினார், எல்லாம் பண்ணார், ஏன் அந்த படத்தை அடுத்து எடுக்கலை? ஏன் அது வந்து இன்னும் ப்ரொசீட் ஆகலை? இதெல்லாம் அப்படி தான். டிடிஎஃப் மாதிரி யாரும் சிக்கலையோ? இல்லை, டிடிஎஃப் மாதிரி யாரும் சிக்க மாட்டாங்க. டிடிஎஃப் மாதிரி அதாவது நல்ல புகழ் வெளிச்சம் உள்ள ஒருத்தரை கையில் பிடிச்சார். அவரை வச்சு இவர் வந்து சர்வே பண்ணிக்கிட்டார் கொஞ்ச நாள், ஒரு 6 மாதமா, 1 வருஷமா, 2 வருஷமா, அது நமக்கு தெரியாது. ஆனால் இதெல்லாம் நடக்குது சினிமாவில். இது ஒரு ஸ்கேம். அதில் போய் சிக்கினார். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பாம்பை கையில் எடுத்திருக்காரு. பாம்பை கையில் எடுத்திருக்காரு. பாம்புக்கு ஒரு பேர் வச்சுருக்காரு, லைசன்ஸ் வச்சுருக்காராம் பாம்புக்கு. சார், துப்பாக்கி லைசன்ஸ் நீங்கள் வச்சுருக்கலாம், ஆனால் பார்க்குறவங்களையெல்லாம் சுட முடியாது. புரியுதா உங்களுக்கு? தோட்டாவை நீங்கள் என்ன, எதுக்கு, ஏன், என்ன காரணத்துக்காண்டி பயன்படுத்துனீங்க, அப்படி ஒரு தோட்டா நீங்கள் பயன்படுத்துனீங்கனாலும் ஏன் பயன்படுத்துனீங்கிறதுக்கு தக்க காரணம் இல்லைன்னா உங்களை பிடிச்சி உள்ளே போட்டுருவான். சும்மா துப்பாக்கி வச்சுருக்கிறதுக்காண்டி கண்டவனையெல்லாம் பார்க்குறவனா டப்பு டப்பு டப்புன்னு சுட்டுட்டு போக முடியுமா? அதெல்லாம் ப்ராக்டிக்கலாக நடக்காத விஷயம். அதாவது லைசன்ஸ் வச்சுருக்காரு வேறு. அவர் லைசன்ஸ் வச்சுருக்காருன்னா வீட்டில் வச்சு வளர்க்கணும், அவர் தோட்டத்தில் வச்சு வளர்க்கணும், இல்லை அதுக்கான ப்ரொவிஷன்ஸுக்கு பக்காவாக வச்சு வளர்க்கணும். இவர் பப்ளிக்கில் கூட்டிகிட்டு வந்து ஒரு கையில் சுற்றிக்கிட்டு அதை வந்து முத்தம் கொடுக்குறாரு. ஏன் முத்தம் கொடுக்குறது வேறு ஆளே கிடையாது. நடிகைங்களுக்கு நாய்க்கு முத்தம் கொடுக்குற கதை தான் இதெல்லாம். முத்தம் கொடுக்குறாரு. அப்புறம் அங்கே உள்ள வர பொம்பளைங்கள்லாம் தொட்டு பாருங்க, ஒன்றும் பண்ணாது, ஏன் செல்லம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. நான் வந்து சார் அதான் சொல்கிறேன்ல, ஏதாவது எல்லா உயிரினத்தையும் வளர்த்துட்டாங்க, புதுசாக ட்ரை பண்ணணும்னு சொல்லி. ஆமாம், எல்லாம் ஆல்ரெடி வந்து என்னென்னமோ வளர்த்து பார்த்துட்டாங்க, சிங்கங்கள்லாம் கூட வளர்த்து பார்த்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இவர் பாம்பை கையில் எடுத்துருக்கிறாரு. இன்னொரு விஷயமும் நான் சொல்கிறேன் கேளுங்க. இந்த மாதிரி ஒரு கேரக்டரு எப்போவுமே தன்னை வெளிச்சத்தில் வச்சுக்க தான் ஆசைப்படுவார் சார். இந்த வெளிச்சத்தை நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தலாம். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள், இவருக்கு ஏகப்பட்ட பணம் சேர்ந்து போச்சு, வந்து நல்ல சோஷியல் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடலாம். சார், எவ்வளோ விஷயங்கள் இருக்குது சார். ஒரு அனாதை ஆசிரமத்தில் போய் சோறு போடலாம், ஒரு அனாதை குழந்தைங்களுக்கு போய் பர்த்டே அன்னைக்கு இலவசமாக சாப்பாடு போடலாம், அவங்களோட டைம் பண்ணலாம், அப்படி ட்ரெண்டிங் ஆகலாமே. எத்தனையோ பேர் இருக்காங்களே அந்த மாதிரி நல்ல எண்ணங்கள் இவருக்கே இல்லை. இப்போ லாரன்ஸ் மாஸ்டர்லாம் இருக்கார் படத்தில், எத்தனையோ பேருக்கு வீடு வாங்கி கொடுக்குறாரு, ஆதரவற்றவங்களுக்கு வந்து அனாதை ஆசிரமம் மாதிரி கட்டியிருக்கிறாரு, ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணுறவங்கள்ட்ட டொனேஷன் வாங்கி அவர் செய்கிறாரு. ஏகப்பட்ட பேர், நம்ம உதயநிதி சார் கூட ஒரு மேடையில் கேட்டோன்னே உடனே டொனேஷன் பண்ணார், எல்லோரும் பண்ணுறாங்க. அந்த மாதிரி இவருடைய அந்த நேம் இருக்குது பார்த்தீங்களா, அதை கரெக்டாக யூஸ் பண்ணலாம். ஆனால் இவருக்கு அதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு, கைட் பண்ணுறதுக்கு கரெக்டான ஆளுங்க வந்து அவருக்கு இல்லை. சின்ன பையன், ஒரு 26 இதெல்லாம் அவர் தெரிஞ்சு பண்றாரா, இல்லைன்னா தெரியாமல் பண்ணுறாரா? தெரியாமல் சார். இளம் பிள்ளை பயமறியாதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இதெல்லாம் தெரியாமல் பண்ணுறது தான். இந்த ஏஜ் இதை கடந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, ஒரு மெச்சூரிட்டி வரும். அதை கடக்காத ஒரு மெச்சூரிட்டி. ஆரம்பத்தில் சிம்பு எப்படி இருந்தார் சினிமாவில், அந்த மாதிரி தான் எல்லாமே ஒரு காலத்தில் ப்ளே பாய் மாதிரி அப்படி இப்படி தான் இருப்பாங்க. அதையும் கடக்கும்போது இப்போ எப்படி சிம்பு இருக்கார், இப்படி தாடி வச்சுருக்காரு. நம்ம நம்புவோமா? இவர் தான் சிம்புன்னு ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னால் நம்புவோமா? அதாவது ஒரு காலகட்டத்தை கடக்கணும் சார். அந்த கடக்கிற காலகட்டத்தில் நல்ல நண்பர்களும் நல்ல அட்வைஸ் பண்ணுறவங்களும் கூட இருக்கணும். அவங்க அம்மா மட்டும்தான் அடிக்கடி பார்க்குறோம் நம்ம. அவங்க அம்மா சொல்கிறது ஒரு கேட்பாரா என்னன்னு தெரில. ஆனால் இது வந்து நல்ல விதமான உதாரணமாக தெரியல. இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம நயன்தாரோட ஹஸ்பண்ட் விக்னேஷ்வன் இருக்கார். அவர் எப்போ பார்த்தாலும் ட்ரெண்டிங்கில் வச்சுக்கணும்பார். ட்ரெண்டிங்கில் வச்சுருக்காண்டி கொண்டு போய் பாண்டிச்சேரியில் கவர்மெண்ட் கெஸ்ட் ஹவுஸ்லாம் இப்போ கேட்டார்ல சமீபத்தில், வேலைக்கு கேட்டால் அது ஒரு பேப்பரில் எல்லாம் வந்துச்சு. அவர் கொஞ்சம் கூட கூச்ச நச்சமே இல்லை. அவர் ஒரு 4-5 நாள் கழித்து ஒரு உதவியாளரை வச்சு சொல்கிறாரு, நான் கேட்கல, என் கூட வந்தவர் கேட்குறாருன்னு. அதே பக்கத்து இலைக்கு பாயாசங்கிற கதையாக இருக்குது இதெல்லாம் வந்து. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, நம்ம புஷ்யானந்த் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் அவரை கைது பண்ணியிருக்கிறாங்களாம். அந்த விஜய் எழுதின லெட்டரை வந்து எங்கேயோ அவங்களுடைய கட்சிக்காரங்க வந்து எல்லா இடத்துலையும் பப்ளிக்கில் இஷ்யூ பண்ணும்போது பிடிச்சி கொஞ்சம் பேரை வந்து அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. நியூசன்ஸாக இருக்குது, பப்ளிக்கு இடைஞ்சலாக இருக்குதுன்னு பிடிச்சி வச்சுருக்காங்க. அதை என்ன இதுன்னு கேட்க போனேன், இவரையும் கைது பண்ணி உள்ள வச்சுட்டாங்க. வச்சா அவர் வச்சுட்டாங்கன்னா என்ன ஆகுனா, இப்போ இந்த எல்லா இதுலேயும் வருது இல்லை, யூடியூப் சேனலில் வருது, பேப்பரில் வருது, மாலை பேப்பரில் வரும், எல்லாமே வரும். ஒரு ட்ரெண்டிங்கு ஆனால் புஷ்யானந்த் என்ன பண்ணுறாருன்னே அவருக்கே தெரியாது. அதாவது வந்து சம்மந்தம்லாம் பண்ணிக்கிட்டே இருப்பார். அவர் ட்ரெண்டிங் அதாவது ஒரு மெச்சூர்டாக ஒரு கட்சியில் இருக்கிற ஒரு வயது மூத்த ஒரு புஷ்யானந்த் மாதிரி இருக்கிற ஆளுங்களே இப்படி சில விஷயங்கள், அதாவது வந்து எதோ பண்ணி ட்ரெண்டிங்கில் தங்களை வச்சுக்கிறாங்க. எல்லாமே கோமாளித்தனம் நான் பேசுகிறது. அவர் என்னென்ன பண்ணிட்டு வர்றாருன்னு இது வரைக்கும் எல்லாருக்கும் தெரியும். அப்படி இருக்கும்போது ஒரு சின்ன பையன்கிட்ட இருந்து அந்த மெச்சூரிட்டி நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஆனால் அந்த மெச்சூரிட்டி வரணும். அந்த பையனுக்கு மெச்சூரிட்டி வர மாதிரி அந்த பையனுக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கு கூட நல்ல ஆட்களை வச்சுக்கணும். அரெஸ்ட் பண்ணி பார்த்தாச்சு, அதுக்கப்புறம் லைசன்ஸையும் பிடிங்கி பார்த்தாச்சு. தொடர்ச்சியாக அந்த மாதிரி ஏதாவது ஒரு சர்ச்சையை நான் பண்ணுவேன், தெரிஞ்சோ தெரியாமலோ நான் பண்ணுவேன், லைம்லைட்டில் இருக்கிறதுக்காக பண்ணுறாருன்னா இதுக்கு நிரந்தரமாக என்ன தான் ஒரு சொல்யூஷன் பண்ண முடியும் நீங்கள் நினைக்கிறீங்க?
இதுக்கு நிரந்தரமாக ஒன்றும் சொல்யூஷனே பண்ண முடியாது சார். இதுக்கு நிரந்தரமாக சொல்யூஷனே பண்ண முடியாது. அவராக மனசில் பட்டு இந்த நமக்கு இருக்கிற நான் ஏற்கனவே சொன்னது தான், இதே பேட்டியில் இப்போ சொன்னது தான், புகழ் வெளிச்சத்தை நல்ல விதமாக யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது அவருக்கு தெரிய வந்து அவர் யூஸ் பண்ணணும் அந்த மாதிரி விஷயங்களை. இப்போ சினிமாலே நடிக்கணும்னு ஆசைப்படுறது தப்பு கிடையாது. அவருக்கு எல்லா விதமான பொட்டென்ஷியல் கெப்பாசிட்டி எல்லாமே இருக்கலாம். ஆனால் சரியான தேர்வு பண்ணணும். யார்கிட்ட போகலாம், எந்த டைரக்டர்கிட்ட பண்ணலாம், எந்த பட கம்பெனியில் போய் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ப்ராப்பராக அதெல்லாம் ஹோம்ஒர்க் பண்ணி ஸ்டடி பண்ணிட்டு தான் வரணும் எதாக இருந்தாலும். அந்த மைண்டு இல்லை, அந்த மெச்சூரிட்டி இல்லை. அதாவது வந்து பைக் ஓட்டுறத நம்ம பைக்கை பிடுங்கிட்டாங்க, நம்ம இனிமேல் ட்ரெண்டிங்காகவே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கிறது இருக்குது பார்த்தீங்களா. அது வந்து அவருக்கு உள்ள நல்ல பேரை சிதைச்சு கடைசியில் ஒரு கெட்ட பேரை மக்கள் மத்தியில் கொண்டு வந்துடும். இதுதான் உண்மையான நிலவரம். ரொம்ப நன்றி சார். உங்கள் நேரத்தை ஒதுக்கி பல்வேறு தகவல்கள் என்னோட பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி. வணக்கம்.